மற்றவனுக்கு அன்பராகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. திருவாரூர்ல இருக்கிற வீதிவிடங்க பெருமானுக்கு அடியாராகக்கூடிய தன்மைதான் அன்பராம் தன்மை. தொண்டராம் குணமிக்கார், தொண்டராம் குணமிக்கார் தான் என் திசையும் ஆளுவதற்கு உரியார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. சைவனாக பிறப்பது தவம், சைவனாக வாழ்வது தவம், சைவனாக சாவது மாபெரும் தவம். இந்த மூன்று நிலையில முதல் நிலை ரொம்ப கடினம். அது முன்னம் செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட வேண்டும் பெருமான். இரண்டாவது நிலை வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வுறும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் கிடைக்கணும். நெத்தியில இந்த 3 விரல் அப்படியே திருநீரை எடுத்து வானத்தை பார்த்து நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லும் போது நெத்தியில திருநீர் பூசினால் அவர் நெஞ்சில ஈசன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது வாழும்போது சைவனா இருப்பது. அதற்கு குருநாதருடைய அருள் வேணும். இதுவும் முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் பிரிகிற வரையுமாவது அப்பொழுதாவது திருநீரை பூசி சிவநாமத்தை சொல்லி ஒரு நாளாவது ஒரு வேளையாவது சிவனுக்கு அடிமை யார் செய்கிறார்களோ அவர்களை ஈசன் கைவிட்டதாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது.